ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் குட்டியாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அது மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை மிக்ஸி கப்பில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். குட்டியாக இருக்கனால 5 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணுமா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. நான் பீட்ரூட்டோட பியூரி மட்டும் எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கல பீட்ரூட் பியூரி அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதுமாதிரி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சுமோ அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக வரும். இந்த வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த ரவுண்ட் பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பாருங்கள். அது வந்ததும் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஊறிவொடனே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி இது. சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டை. அவங்களுக்கெல்லாம் இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க. பீட்ரூட்டில் சப்பாத்தி, தோசை அந்த மாதிரிலாம் நிறைய செய்யலாம். சட்னி இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்தமாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சிலர் காயெல்லாம் அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. பீட்ரூட்டில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்தமாதிரிலாம் செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. சப்பாத்தியுமே நல்லா ஹெல்த்தியானது தான். ஸோ அதுமாதிரி இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். சாஃப்டாக இருந்துச்சு. எப்படி இருக்கு நான் பிச்சு பார்க்குறேன் பாருங்கள், எப்படி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.